கர்த்தருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள. கொலேசியர் 1வது அதிகாரத்தில் 10வது வசனம்தான் நம்முடைய கருப்பொருள். 4 வாரங்கள் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஒரு அற்புதமான கருப்பொருளை தியானிப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஸ்பெஷலாக கொலேசு சபை அவங்களுடைய பின்னணியை புரிந்து பவுல் மூலமாய் உருவாக்கப்பட்ட இந்த திருச்சபை, எப்பாப்புரா மூலமாய் வளர்க்கப்பட்ட அந்த திருச்சபை எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அந்த விசுவாசம் கேள்விப்படும்படியாயிருந்தது. அந்த விசுவாசம் அநேகருக்கு சாட்சியாக இருந்தது. அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையே டிசைன் பண்ணி வச்சுருந்தது. எப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க நம்பிக்கை சொல்லிடுச்சு அவங்க வாழ்கிறக்கூடிய வாழ்க்கை எந்த நம்பிக்கை அப்படின்னு. அவங்க கனி கொடுக்கிறவங்களாம் மாறினாங்க. கனி கொடுக்கிறது அப்படிங்கிற சொல்லும் பொழுது அவங்க விசுவாசமும் நம்பிக்கையும் அவங்கள கர்த்தருக்கான நற்கனிகளை கொடுக்கிற விசுவாசிகளாய் மாற்றியிருந்தது. ஸோ இதையெல்லாம் பார்த்த பவுல் அதை குறித்து கேள்விப்பட்ட அவர் அவங்களுக்காக ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அந்த விண்ணப்பத்தை தான் நம்ம படித்தோம். போன வாரத்தில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஜெபம் என்ன அப்படின்னா, அவங்க கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு அவர் விண்ணப்பித்த ஒரு விண்ணப்பம். நம்ம இந்த ஜெபத்தில் ஒரு பார்ட்டை மட்டும்தான் படித்தோம். செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா, இந்த திருச்சபை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த திருச்சபைக்கு தேவன் ஒரு நல்ல ஊழியக்காரனை கொடுத்திருந்தார். ஒரு நல்ல மிஷனரி வந்து வசனத்தை சொல்லி அவர்களை துவக்கி வைத்திருந்தார். அவருடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்கு ஒரு ஊழியக்காரன் வந்தார். அந்த ஊழியக்காரன் வந்த பிற்பாடு சத்தியத்தை அவர்கள் கேள்விப்பட்ட நாள் முதற்கொண்டு அற்புதமாய் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறாங்க, நம்பிக்கையில் வளர்ந்துருக்கிறாங்க, அன்பில் வளர்ந்துருக்கிறாங்க, கனி கொடுக்குறாங்க, கர்த்தரை அறிந்து கொள்ளணும்னு ஜெபிக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமாக பார்க்குற பொழுது அந்த மக்கள் அடுத்த லெவலில் எதை அவர்கள் பார்க்கணும், அவங்க இப்படிப்பட்டவங்களாக வளரும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஸோ நம்முடைய விசுவாசம் திருச்சபையை நம்ம எடுத்துக்கலாம். இட் வாஸ் ஸ்டார்டட் பை சம்ஒன். உண்மையாகவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்பதாக சீயோன் ஜெப வீடுன்னு ஒரு கூடுகை இருந்தது. அயன்பேரையூர், நம்முடைய நோவா நகர், இதெல்லாம் சேர்ந்து போய் எறையூரில் நடந்து போய் சைக்கிளில் போயிட்டு காலையில் போனாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் இருந்து சொல்லப்படுற வார்த்தை அதை கேட்டு அப்படி உருவாகிற ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு சில விசுவாசிகள் கூடுறாங்க, அவங்களுக்கு கூடக்கூடிய இடம் சரியில்லை, வழிநடத்துதல் சரியில்லை, சத்தியம் ஸ்ட்ராங்காக இல்லை, ஸோ அதை நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. வந்து சத்தியம்னா இப்படி தான் இருக்கணும், சபைனா இதாக இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை இப்போ உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. நல்ல ஊழியக்காரன் கிடைச்சாரு. சபை ஒரு அற்புதமான சபை. அந்த சபை வளருவதற்கு தேவையான சத்தியம் கொடுக்கப்படுகிறது, உறவு கட்டப்பட்டு ஒரு அமைப்பாக உருவாக்கப்படுகிறது. எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். கொலோசு சபைக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படி தான் விசுவாச சபை கொடுத்திருக்கிறார். சத்திய சபை, ஜெயன் சபை, கிருப சபை, எல்லா சபைக்கும் இப்படி தான் கொடுத்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை திருப்பி பார்த்தா எவ்வளவு ஆசீர்வாதங்கள், சொல்லப்போனால் கணக்கில் ஒரு சிலதை நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். எவ்வளோ விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் விடுறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கூட விட்டுருவோம்.
ஸோ இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணும்போது, சிண்டலாக ஷேர் பண்ணும்போது, தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என் வாழ்க்கையில் பார்த்தங்கிறதுக்கு முக்கியமான சந்தர்ப்பங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் மரணத்தின் வாசலை எட்டி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எங்கேயோ அலைந்து திரிந்து நாம் கெட்டு போக இருந்திருப்போம். ஆனால் தேவன் நம்மளை சீராக்கி நேராக்கி ஒரு திருச்சபை அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து நமக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, நம்பிக்கையை கொடுத்துருக்கிறாரு, அன்பை ஊற்றி இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு, வேதத்தை கொடுத்துருக்கிறாரு, சபை உறவுகளை கொடுத்துருக்கிறாரு. நம்ம இதை வாங்கிட்டு அடுத்து ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஃபெயில் ஆகுது. விசுவாசத்தில் வந்துடுறோம், நம்பிக்கை வருது, அன்பு இருக்குது, எல்லாம் ஓகே. ஃபர்தராக என்ன செய்யணுமோ அது நடக்காத போகிறத இடத்துல இன்றைக்கி விசுவாசம் சர்ச் வந்து நின்று கொலோசி சபையை உற்று பார்த்தா, பவுல் ஒரு முக்கியமான விஷயத்தை, நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு வேணுங்க. அது என்ன? கருப்பொருளுடைய வார்த்தை தான், கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்வது. அது என்ன பாத்திரராய் நடந்து கொள்வது? வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை நீர் தெரிந்து கொள்ளுவதற்கும் என்னை நீங்கள் ஆளாக்குறதுக்கும் நான் ஒரு பாத்திரவான் இல்லை, என்னுடைய வீடும் பாத்திரவான் அல்ல. தாவீது அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா ஈசாயினுடைய வீடு அந்த தேசத்திலே எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தது. தாவீது யார்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். கரவல் ஆடுகள் பின்பதாக சுற்றி கொண்டிருந்தவனை தூக்கிட்டு வந்து ராஜாவாக்குனார். இப்போ நாம் எல்லாரும் யார் தெரியுங்களா? எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தோம், நம்மளை கூப்பிட்டார் இப்போ ஆண்டவர். நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னு எல்லாரையும் அழைச்சி இங்கே கூப்பிட்டார் இல்லையா? நம்ம வந்துட்டோம். இன்றைக்கு ஆராதனையில் இங்கே இருக்கிறோம், செய்தி கேட்குறோம். நமக்கு விசுவாசன்னு பேர் இருக்குது, நம்பிக்கைன்னு பேர் இருக்குது, அன்புன்னு பேர் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் ஒரு கேள்வி மீண்டுமா 4வது வாரம் தாண்டி நம்ம உட்காந்து கேட்குறோம். என்ன கேட்குறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பாத்திரவானாய் நீங்களும் நானும் நடக்கிறோமா? அது என்ன பாத்திரவான் அப்படின்னு கேட்டால், நான் தகுதியே இல்லை, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் ஒருத்தர், ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார். இன்விடேஷன் அப்படின்னு சொன்னால், போகிற போக்கில் வழி போக்கில் நின்று ஒருத்தருக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது நீங்களும் வந்துருங்க அப்படின்னு கொடுக்கல. He took time. எங்கே? பூமியின் கடையாந்தரத்தில் எங்கோ ஒரு மூலையில் உலையில் சேற்றில் சிக்கி சின்னாபின்னமாக இருந்த என்னை அந்த இடத்துக்கு தேடி வந்தார். அந்த இடத்துக்கு வந்து நீ எனக்கு வேணும்னு சொல்லி கூப்பிட்டார், நீ வரணும்னு சொன்னார். வந்து கூப்பிட்டவர் யாரு? வேலைக்காரன் அனுப்பலை, போஸ்டில் அனுப்பி வைக்கல, வாட்ஸ்அப்பில் அனுப்பலை, சும்மா ஏதோ ஆள் மூலமாக சொல்லி அனுப்பலை. He came directly. நேரடியாக வந்தார், நம் இடம் தேடி வந்தார். வா, என்னை பின்பற்றி வான்னு சொல்லி கூப்பிட்டார். நான் உன்னை ஸ்பெஷலாக கூப்பிடுறேன். உலகத்தில் கோடான கோடி ஜனம் இருக்கிறார்கள், ஆனால் ஐ நீட் யூ. நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், நீ ரொம்ப விசேஷமானவன். ஐ பர்சனலி இன்வைட் யூ ஃபார் ஸ்பெஷல் நீட். ஒரு விசேஷமான தேவைக்காக நான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன். எனக்கு முன்னாடி என்னென்னவோ பேர் இருந்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை என்னவாகவோ இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை பெயரிட்டு அழைக்கிறார், நீ வேண்டும் வா. வந்து நான் உள்ள நுழைஞ்ச பிற்பாடு என்னுடைய பெயரோடு ஒரு வார்த்தை இணைக்கப்படுகிறது, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். கிறிஸ்துவுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருக்கிறது, இரத்த உறவு இருக்கிறது. காட்வின் முட்டி போடும் பொழுது, இதுக்கு முன்னாடி காட்வின் என்னவா வேணால் இருந்திருக்கலாம். இப்போ காட்வினுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்?
கிறிஸ்து அவனை அழைத்து, நீ என்னை பின்பற்று, நான் உன்னிலே மகிமைப்பட வேண்டும், உன்னிலே வெளிப்பட வேண்டும், நீ எனக்கு சொந்தமானவன். இனி காட்வின் வெறும் இந்த உலகத்தினுடைய மனிதன் இல்லை, கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டு முத்திரை போடப்பட்ட அவருடைய பிள்ளை. காட்வினை போல தான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நாம் அவரோடு இணைக்கப்பட்டு விட்டோம். அப்படி இணைக்கப்பட்டு விட்டால் அவருக்கு பாத்திரவானாய் நடக்கணும்னு சொன்னான். நீங்கள் ஊர் உலகத்தில் எங்கே வேணால் இருக்கலாம், ஒரு ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சர் அதற்கு பாத்திரவானாய் நடக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ், ஒரு HM வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு லேடி HM. என்ன காரணம்? சினிமா பாட்டுக்கு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, டான்ஸ் ஆடிடுச்சு. எனக்கு கேள்வி, என்னையா ஒரு ஹெட்மாஸ்டராக இருந்தால் டான்ஸ் ஆடக்கூடாதா? அது ஹெட்மாஸ்டரு, அது ஸ்கூலில் தானே ஹெட்மாஸ்டரு. அது ஊரில் போய் எங்கே ஆடினா என்ன பிரச்சனை? அவங்க வீட்டுக்குள்ளே ஆடி இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஸ்டேஜில் ஆடும்பொழுது நீ ஒரு தலைமை ஆசிரியர்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி என்ன பண்ண முடியாது, இழக்க முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவங்க, எனக்கு என்ன தகுதி? நான் நடந்து கொள்ளுகிற எல்லாம் அதற்கு தகுதியானதாக இருக்கிறதா? எனக்கு விசுவாசம் வந்துடுச்சு, நம்பிக்கை வந்துடுச்சு, அன்பு இருக்கிறது, நான் கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவனாக என்னுடைய குணாதிசயங்களில் மாற்றம் வருகிறது, நான் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. நீ இனிமேல் சாதாரணமானவன் இல்லை, இனிமே உனக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதிக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். என்ன தகுதிக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுவதுன்னா, நான் எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே அது துவங்கும் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவராகிய இந்த பூமியில் வந்து பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கித்தார். போகிற ஊரெல்லாம் அவருடைய செய்தி, நீங்கள் வாருங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிங்கன்னு சொல்லி கூப்பிடுறார். அநேகர் என்ன பண்ணாங்க, அவர் செய்யக்கூடிய அதிசயத்தை பார்த்தாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. திபுன்னு எல்லாரும் பின்னால் வந்தாச்சு. லட்சக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். எங்கே போனாலும் அவர் பின்னால் போகிறாங்க. நான் உண்மையை ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க. ஜனங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் எங்கே போனாலும் அவர் பின்னால் போக ஆரம்பித்தாங்க. ரொம்ப நேரம் அவருக்கு சாப்பாடு இல்லைனா கூட கவலைப்படல மக்கள், அவர் பின்னாலே போகணும். அவர் எங்கே தனியாக போனாலும் விடாமல் அவர் பின்னால் போயிட்டாங்க. சரி, வந்தவங்களில் 1,00,000 பேர் பின்னால் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் எல்லோரும் இனிமேல் என்னுடைய சீடர்கள் அப்படி சொல்ல அவர் என்ன பண்ணார், அவர் எங்கே போனாலும் பின்னால் வருவன்னு ஒரு சிலர் கங்கணம் கட்டிக்கிட்டு வந்தாங்க தெரியுமா. ஒரு வேத பாரகன் வந்து சொன்னான், போதகரே நீர் எங்கே போனாலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பறவைகளுக்கும் நரிகளுக்கு என்ன உண்டு, இடம் இருக்குது தங்கிறதுக்கு. ஏன் பின்னால் வந்தேன்னா உனக்கு என்ன கிடைக்காது, அடே வீடு கூட கிடைக்காது, பார்த்துக்கிடுவோம். அப்படியா செய்தி? அவர் சொல்லி முடிச்சவன்னு அர்த்தம் சொன்னான். ஆண்டவரே நான் உன் பின்னால் தான் வரணுன்னு வந்தேன், அதுக்குள்ளே எங்கள் ஊரில் ஒரு மவுத்து, ஒரு ஆள் எங்கள் வீட்டில் ஒருத்தன் புட்டுக்கிட்டான். நான் போய் என்ன பண்ணிவிட்டோம், அவனை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டுமா அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், செத்தவங்க என்ன பண்ணிட்டோம், அவங்க அடக்கம் பண்ணிட்டோம், நீ என்ன பண்ண, என் பின்னால் வான்னார். இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேர் ஒரு பின்னால் வரணும்னு நினச்சாங்க, நிறைய பேர் நான் திரும்பி போயிடுறேன்னு நினச்சாங்க. இப்போ 2 கேட்டகரி சொன்னார். ஒருத்தன் நான் உன் பின்னால் வருவேன் ஆனால் எனக்கு வேலை இருக்குது, ஒருத்தன் நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன். 2 பேருக்கும் பதில் சொல்லிட்டாரு. வந்தவங்களில் ஒரு 12 பேரை சூஸ் பண்ணார். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், தம்முடைய குணத்தை அவர்கள் அப்படியே வளர்த்து கொண்டு அவருடைய மகத்துவத்தை இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாக இருக்கவும் 12 பேரை சூஸ் பண்ணார்.
அப்போஸ்தலர்கள்னு சொல்கிறேன்ல, பேதுருலேருந்து கடைசி யூதாஸ் வரைக்கும் இந்த 12 பேரை சூஸ் பண்ணார். அமௌங் சோ மில்லியன், அதாவது லட்சக்கணக்கான பேர்லேருந்து 12 பேரை தான் சூஸ் பண்ணார். விசுவாசம் சர்ச்சை இன்றைக்கு இங்கே இதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, நம்ம 25 கிராமங்கள், ஒரு சில நகரங்கள், அதன் மத்தியில் we are chosen. நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார், நம்மளை மட்டும் அழைச்சிருக்கிறார். ஸ்பெஷலி we are chosen. நம்மளை சூஸ் பண்ணார். 12 பேரை சூஸ் பண்ணிவிட்டு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணார் ஆண்டவர். நீங்கள் நான் இந்த உலகத்தை விட்டு போன பிற்பாடு நான் எப்படி இருப்பேன், எப்படி இருந்தேன், எப்படி இருக்கணும், இதை காமிக்கிறதுக்கு நீங்கள் வேணும். நீங்கள் அப்படி இருக்கணும்னா நான் சொல்கிறத கேட்பீங்களா? நீங்கள் என்னுடைய சீஷர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் புரிஞ்சிக்கணும், நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்கிறத கேட்பீங்களான்னு கேட்டார். நம்ம சர்ச்சுக்கு ஒன்றும் இல்லை, நம்மளை எல்லாரும் கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க. பாதை தோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகிறேன், வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன்ற பாட்டு நமக்கு அப்ளிகபிள். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இன்றைக்கி பாருங்களேன், நீங்கள் பவுட்ரு போட்டிருக்கிறதும், நீங்கள் பைபிள் வச்சுருக்கிறதும், நீங்கள் பக்காவாக ரெடியாகி வந்திருக்கிறதும் ஒரு அற்புதமான அக்மார்க் கிறிஸ்தவர்கள் நம்ம. ஆனால் இந்த முடிஞ்சு பஸ் ஸ்டாண்டு கூட போயிருக்க மாட்டோம். ஏன்? இங்கே உட்காந்துருக்கிறப்ப நம்ம முகங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையினுடைய அடையாளங்கள்லாம் அற்புதமாக உங்கள் கண்ணில் தெரிந்து பாருங்களேன். அப்படியே வசனத்தை நீங்கள் கேட்குற விதத்தை பார்த்தாவே ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. பரிசுத்தவான்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். கீழே போய் சாப்பாடு போடும்போதே தெரியும். இன்றைக்கி நடக்கும் பாருங்களேன், அந்த அக்கா எனக்கு வெறும் 2 தலையாக வச்சிருச்சு. வால் பகுதியே என் நடுக்கண்டத்தை அவங்க பிள்ளைக்கு வச்சுட்டு எனக்கு பாருங்கம்மா, எனக்கு ஒரு தலையாக கொடுத்துருச்சு. நம்ம தலை யாருன்னு அங்கே காட்டுவோம், சரிங்களா? அங்கே ஆரம்பிக்கிறது எங்கே போய் முடியுதுன்னா, அடுத்த சனிக்கிழமை நைட்டு நம்ம வீட்டில் நடக்குது பாருங்கள் சண்டை. அது வரைக்குமே நம்ம வேலை செய்கிற இடம், நம்ம போகிற இடம், நம்ம எல்லா இடங்களிலும் நாம் யாருக்கு சாட்சியாக இருக்கிறோம், நாம் யாருக்கு பாத்திரமாக இருக்கிறோன்னு கேள்வி கேட்டு பார்த்தா, நம்ம வேலைக்கு போகிற இடத்துல நம்ம வாயை வருது பாருங்கள், நம்ம வாயில் வர வார்த்தைகள் எல்லாம் நம்ம தினமும் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கொஞ்சம் கணக்கு பண்ணோம்னா, நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடக்கிறேனா, நான் கேட்ட சுவிசேஷத்துக்கு பாத்திரவானாய் நடக்கிறேனா, எனக்கு ஒரு தகுதி கொடுக்கப்பட்டது, அந்த தகுதிக்கு பாத்திரவானாய் நடக்கிறேனான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த பாடம், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால், நீ என்னை கிறிஸ்தவன்னு சொல்லணுமா, நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லணுமா, நான் சொல்கிற இந்த க்ரைட்டீரியாவை உன் மனசுக்குள்ளே வளர்த்துக்க முடியுமா பார். அவர் முதல் நமக்கு வச்ச பாடம் மத்தேயு 10வது அதிகாரத்தில் இருக்கிறது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம். பாருங்க, இந்த மத்தேயு 10:32 வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். சரி, கவனிங்க, உங்களுக்கு புரியலன்னா நான் கொஞ்சம் நிதானமாகவே இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். மனுஷர் முன்பாக நான் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சொந்தம் இருக்கிறது, பந்தம் இருக்கிறது, நான் அவரால் அழைக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், நான் அவருடைய விசுவாசி, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவருடைய ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறாரு, பரிசுத்த வேதம் என்கிட்ட இருக்குது, நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மனுஷர் முன்பதாக அதில் எந்த குறைபாடும் இல்லாத அளவுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் கர்த்தரை அறிக்கை செய்கிறேன், நான் கர்த்தரை சேர்ந்தவன், நான் ஏன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், நான் ஏன் சண்டை போட மாட்டேன், ஏன் நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், ஏன் நான் கூக்குரலிட மாட்டேன், ஏன் நான் இந்த விஷயத்தை தப்பாக செய்ய மாட்டேன்னா நான் கர்த்தருக்குரியவன்.
நான் என் ஃபோனை தப்பாக பயன்படுத்த மாட்டேன், தவறான மெசேஜுக்கு பயன்படுத்த மாட்டேன், தேவையில்லாத காரியங்களை பார்க்கறதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் கர்த்தருக்குரியவன். மனிதர்களுக்கு முன்பதாக நான் யார் என்பது நான் நிர்ணயிக்கிறேன் தெரியுங்களா? கர்த்தருக்கு பாத்திரவான் நான். கர்த்தர் அவருக்கு சொந்தம். நானும் அவரும் ஒன்றாயிட்டோம். இப்போ நான் செஞ்சா யார் செஞ்சதுன்னு அர்த்தம் தெரியுங்களா? அவர் செஞ்சதுன்னு அர்த்தம். நான் திருடுனா நான் அவரை திருடன்னு சொல்றேன்னு அர்த்தம். நான் ஏமாத்தனா அவரை ஏமாத்துறவர்னு நான் காமிக்கிறேன். நான் ஒருத்தரை வஞ்சித்தனா அவரை வஞ்சிக்கிறவராய் காட்டுவேன். நான் செய்யக்கூடிய எல்லாம் யாருக்கு சாட்சி? என் கிறிஸ்துவுக்கு சாட்சி. நான் பேசுவது, நான் நடந்து கொள்ளுவது, நான் செய்கிற அத்தனையும். திடீர்னு நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன், டாஸ்மார்க்கில் போய் நின்னா நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, இயேசுவானவர் குடிக்கிறவர்னு சொல்லுவேன். யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேஸ் இன் எனிவேர். எல்லாத்துக்கும், நான் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் ஒருத்தரை தொடர்பு படுத்துவேன்னா அது யாருன்னா அது இயேசுவானவர். என் உள்ளத்தில் நான் ஒரு வைராக்கியம் கொண்டவனாக இருக்குன்னா நான் கிறிஸ்துவை வைராக்கியம் கொண்டவராகவே காட்டுவேன். மனுஷர் முன்பதாக நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்களோ, யாருன்னு வெளிப்படுத்துகிறீங்களோ, அதே தான் நான் உங்களை பிதாக்கிட்ட சொல்லுவேன். என்ன தெரியுமா சொல்லுவேன்? அவன் உண்மையானவன், அவன் ரொம்ப இரக்கமானவன், அவன் ரொம்ப தாழ்மையானவன். நீங்கள் என்னை என்னவா மனுஷங்கிட்ட காமிச்சிங்களோ அதே தான் நான் உங்களை யார்கிட்ட காட்டுவேன்? சீஷர்களுக்கு எடுத்த உடனே ஒரு பாடம் சொன்னார். நீங்கள் மனுஷர் முன்பதாக என்னை என்னவா காட்டுறீங்களோ அதே தான் நான் உங்களை பிதாக்கிட்ட காட்ட முடியும். நீங்கள் காட்டுறது தான் நான் உங்களை காட்டுவேன். சரி, இப்படி நடக்குன்னா என்ன பண்ணலாம்? ஐயா, நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வரணும்னா நான் என்ன செய்யட்டும்? அவர் சொன்னார் பாருங்க, முதலாவது 34, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும். என்னையாது மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இவர் தான் உண்டாக்கியிருப்பார் போல் இருக்குதே. அப்படியா? இப்போ மாமியார் மாவர் ஒத்தே போகாதக்கிறாங்களா? அதுக்கு காரணம் ஆண்டவர் தானோ? என்ன தெரியுங்களா சொன்னார்? முதல் விஷயம், இந்த உலகத்தில் நீ என்னை வெளிப்படுத்தணும்னு சொன்னா, எனக்கு பாத்திரவானாய் நடக்கணும்னு சொன்னா, பேசிக் பாடத்தை தெரிஞ்சுக்கோ. எப்பொழுது நீ இன்னொருவரை திருப்திப்படுத்தலான்னு நினச்சி வாழ்றியோ, இன்னொருத்தருக்கு பிரியமாக நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணுறியோ, யூ வில் ஃபெயில். ஏன்னா நீ என்னை எங்கே தெரியுமா மறைச்சிருவே? உனக்கு இந்த உலகத்தில் உன் மனைவி சொல்கிறது பெருசாக இருக்கும், உன் கணவன் சொல்கிறது பெருசாக இருக்கும், உன் பிள்ளை சொல்கிறது பெருசாக இருக்கும், உன் பெற்றவங்க சொல்கிறது பெருசாக இருக்கும், உன் உறவுகள் சொல்கிறது பெருசாக இருக்கும். நீ அவங்கள திருப்திப்படுத்த, அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி செய்யணும்னா அவங்க உன்னை என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த உலகத்தின் பக்கம் இழுத்துட்டு போவாங்க, தேவனுக்கு விரோதமாக கொண்டு போவாங்க. ஆனால் நான் உன்னை நித்தியத்தில் சேர்க்கறதுக்கு பிரயாசப்படுவேன். நீ என்ன தெரியுமா செய்வ? ரெண்டுத்துக்கு கம்பேரிசன் பண்ணக்கூடிய இடம் வரும்பொழுது, சூஸ் பண்ணுற இடம் வரும்பொழுது, கர்த்தரா என் மகனா, கர்த்தரா என் மனைவியா, கர்த்தரா என் பிள்ளையா, கர்த்தரா என் பெற்றவங்களான்னு சொல்லும் பொழுது நீ என்ன தெரியுமா செய்வ? கர்த்தர் என்னை புரிஞ்சுப்பார். இப்போ நான் கொஞ்சம் என்ன தெரியுமா செய்வேன்? அவங்க சொல்கிறத நான் கேட்பேன். நீங்கள் கர்த்தருக்கு பாத்திரவானாய் நடக்கணும்னா, இந்த உலகத்தில் யாருக்கும் நான் பாத்திரவான் கிடையாது. ஏன்னா நான் ஒருத்தருக்கு சொந்தம், கர்த்தருக்கு சொந்தம். அவருக்கு சொந்தம்னு சொன்னால்
அவரை பிரியப்படுத்துறத மட்டும்தான் நான் செய்வேனே ஒழிய யாருக்கும் நான் செவி கொடுக்க மாட்டேன். என் மனைவிக்கு செவி கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு செவி கொடுக்க மாட்டேன், எனக்கு நானே செவி கொடுக்க மாட்டேன். நான் ஒருத்தர் பேச்சை கேட்பேன், அது கர்த்தர் பேச்சு. நான் பிரிவினையை உண்டாக்க வந்தேன்னு என்ன அர்த்தம்? சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனும் ஒரு கிராமத்துலேருந்து சபைக்கு வந்துட்டாங்க, சண்டே கிளாஸ்லேருந்து வந்துட்டாங்க, அல்லது ஏதோ ஒரு சத்தியத்தை கேட்டு வந்துட்டாங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், அவங்க கர்த்தரோட உடன்படிக்கை செய்து கொள்ளணும். நான் இனிமேல் கர்த்தருடைய பிள்ளை. ஒருவேளை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒத்துக்கலைன்னா நாம் என்ன முடிவெடுப்போம்? எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை, என்ன முடிவெடுப்போம்? அது எப்படி? அவங்க தானே பெற்றாங்க, அவங்க தானே வளர்த்தாங்க, அவங்க தானே சோறு போட்டாங்க. நோ, நீங்கள் நினச்சிக்கலாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் விசுவாசத்துக்குள்ளே நான் வந்துட்டா என்னுடைய விசுவாசத்துக்கு தடை என் குடும்பமே இருக்கும், என் குடும்பம் என்னை பிடிச்சி இழுக்கும். நீ இப்படி செஞ்சிடாத. உண்மையவே சொல்ல, நீங்கள் கர்த்தருக்காக வாழ்கிறதுக்கு உங்கள் புருஷன் எதிராக நிற்பார், உங்கள் பொண்டாட்டி எதிர்ப்பா நிற்பாங்க. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கக்கூடாதபடிக்கு அவங்க அன்பை காட்டுவாங்க, உரிமையை காட்டுவாங்க, இல்லை மிரட்டுவாங்க. நீ இப்படி இப்படி செஞ்சு பாரு, உன் வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம்? தீர்மானம் பண்ணுவோமா? நீ என்னை விட்டு போனால் கூட சரி, நான் கர்த்தரை விட்டு விலக முடியாது. கர்த்தருக்காக மட்டும்தான் நான் நிற்பேன். நான் எல்லாத்துக்கும் ஒத்து வரேன், உனக்கு நான் பாத்திரம் கழுவி கொடுக்குறேன், துணி துவைச்சு கொடுக்குறேன், எல்லா வேலையும் செய்வேன். ஆனால் கர்த்தரிடத்தில் போய் நிற்கிறதுக்கு நீ தடை நின்னா ஐ டோன்ட் கேர். நான் வரும்பொழுதே நீ என் கூட வான்னு சொன்ன, என் கூட வரணும்னா நீ என்னை விட நீ யார் மேலேயாவது அன்பு வச்சு நீ நிற்பன்னு சொன்னா, இந்த உலகம் உனக்கு முக்கியம்னு சொன்னா, நீ எனக்கு பாத்திரவான் அல்ல. நான் அவருக்கு பாத்திரவானாக இருக்குன்னா, இந்த பகுதியை வாஸ்தம்னா அவர் சொல்கிறாரு 36 பாருங்க, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யாரா? நம்ம இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோமா? வீட்டில் எல்லா வசனமும் எழுதி போடுறோம்ல, எந்த வசனத்தை எழுதி போடலாம்? கண்டிப்பாக இந்த வசனம் எழுதி போட்டிருக்கணும். ஏன் விசுவாசத்துக்கு சத்துரு யாராக இருக்கலாம்? என் பொண்டாட்டியாக தான் இருக்கலாம். என் விசுவாசத்துக்கு எதிரி யாரு? என் பிள்ளையா இருக்கலாம். நான் விசுவாசத்தில் நிற்காதபடிக்கு என்னை இழுத்து கொண்டு போகிறதுக்கு நான் யாரை ரொம்ப நேசிக்கிறனோ அவங்களே இருக்கலாம். யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அவங்களா இருக்கலாம். உங்களுக்கு தெரியுங்களா, நீங்கள் கர்த்தருக்கு பாத்திரவானாய் இல்லாதபடிக்கு நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க காரணமாக இருக்கலாம். நீங்கள் யாரை முன்னிலைப்படுத்துகிறீங்களோ அவங்க காரணமாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்துக்கு எதிரி உன் வீடு தான். சரி, இப்போ நான் உன்னை கேட்குறேன், உன் வீடா நான் சொன்னால் நீ யாரை சூஸ் பண்ணுவேன்? நீ கர்த்தர்னு சொல்லி வரும்பொழுது நீ போ, உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை உபத்திரவப்படுத்துகிற மாதிரி, உன்னை துன்புறுத்துகிற மாதிரி வார்த்தைகளினாலும் செய்கையினாலும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு மனைவியோ ஒரு கணவனோ அமைஞ்சா நம்ம என்ன செய்வோம்? சோர்ந்து போய், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேன், என் புருஷனை திருத்திரு. அதாவது என்ன அப்படின்னா, என் புருஷன் திருந்திட்டா நான் உன் நல்லா இருப்பேன். ஆண்டவர் புருஷன்லாம் திருத்த மாட்டார், பொண்டாட்டிலாம் திருத்த மாட்டார். அவர் நமக்கு வச்சிருக்கிற டெஸ்ட் என்ன தெரியுமா? நீ யாரை சூஸ் பண்ணுவேன்? நான் தான் சூஸ் பண்ணுவியா? உன் மகன், மகள், மனைவி, கணவன் அதை சூஸ் பண்ணுவியா? நீ யாரை சூஸ் பண்ண வைப்பார்? சரி, அடுத்த விஷயம் சொல்றார் 37, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு. கர்த்தருக்கு பாத்திரமாய் நடக்கணும்னா நீ என்னை விட உன்னை நேசித்தாலும், என்னை விட இந்த உலகத்தில் எதை நேசித்தாலும் நீ எனக்கு பாத்திரவான் இல்லை. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் 38. சரி, நீ வேற யாரும் நேசிக்கல, ஓகே, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன சொல்ல வந்தார் அவர்?
ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான். இப்போ சொல்லுங்க, உண்மையாகவே கர்த்தரை வெளிப்படுத்தணும்னா முதல் நான் என்னை வெறுக்கணும். என்னை முற்றிலும் வெறுக்கலைன்னா, என்னுடைய சுயத்தை நான் வெறுக்கலைன்னா இந்த கர்த்தருக்கு பாத்திரவானே கிடையாது. நான் எப்படி சுயத்தை வெறுக்காமல் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு கேட்டால், நான் மீண்டும் 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 நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் நான் உறுதியாக சொல்கிறேன், எல்லா மார்க்கத்திலும் எல்லா மதத்திலும் மோசமான ஒரு மதம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அது கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவ மதம் மாதிரி கர்த்தருக்கு விரோதமான மதம் வேறு எந்த மதமும் இல்லை. ஏன்னா போலியாக நம்ம ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம். போலித்தனமாக பேருக்கு நான் கிறிஸ்தவன், என்னை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவன்னு சொல்லுவேன். ஆனால் எந்த சுயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை கூட அருவறுத்து வெறுத்து தள்ளாத ஒரு நபர். எனக்கு ஃபஸ்ட்டு நான், அடுத்தது என் குடும்பம், மீன் தான் நான் அது கர்த்தர். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கர்த்தருக்கு பாத்திரமாக நடக்கிறதுக்கு எப்பயோ நான் சண்டேயில் ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போவேன். அதுலேயும் லேட்டாக வருவேன், அவசரமாக தான் ஓடி போயிடுவேன். சத்தியத்தை படிக்க மாட்டேன், அவரை போல மாற மாட்டேன். அவர் என்கிட்ட கேட்ட விஷயம், நீ என்னை பின்பற்ற விரும்பினால் நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கணுமா, நீ என் பிள்ளைன்னு சொல்லணுமா, நான் உங்கள்கிட்ட முன் வைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா, நீ உன்னை வெறுக்கணும். அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ அதுக்காக மனைவி நேசிக்காத, குழந்தைய நேசிக்காத, புருஷனை நேசிக்காத, நான் அப்படி சொல்ல. அவர் when it is coming for a comparison, நானா குடும்பமானு வரும்போது நீ எதை சூஸ் பண்ணுவேன்? அதுக்காக உன்னை வெறுத்துனா நான் சாப்பிடவே மாட்டேன், நான் இந்த ட்ரெஸ் போட மாட்டேன், நான் வெறும் எளிமையான ட்ரெஸ் போட்டுப்பேன், அப்படி இல்லைங்க. when it is coming to a point to compare with you and God, when it is coming a point to compare with a family and your God, நீ யாரை சூஸ் பண்ணுவேன்? சரி, எனக்கு நான் இந்த செய்திக்கு பாத்திரவானா? நான் உண்மையாகவே இந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது என்னை முழுசாக அருவறுத்து வெறுத்து குழியில் போட்டு மண்ணை போட்டு வந்தேன். அதுக்காக இப்போ எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி நான் இருக்கிறேன் இல்லை. இருந்தால் ஓகே, இல்லைன்னா நான் அதை சூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இருக்கிற எல்லாம் ஓகே. இது பாருங்க, இப்போ கோட் போட சொன்னால் கோட்டு போடுவேன். இது இல்லை, கிழிஞ்ச துணி தான் போட்டுன்னு இருப்பேன். ஐ ஒன்ட் சூஸ். எனக்கு கர்த்தரா இந்த உலகமானு என்னை எப்போ கேட்டிங்கனாலும் சரி, நான் இந்த வார்த்தையே தைரியமாக கர்த்தர் முன்னாடி சொல்கிறேன். என் மனசுக்குள்ளே இதெல்லாம் எனக்கு இருந்தே ஆகணும்னு நான் வாழலை. நான் என்னை வெறுத்து வந்தேன். 2வது, என் ஊழியத்துக்கும் என் விசுவாசத்துக்கும் உண்மையவே சொல்லப்போனால் என்னுடைய குடும்பத்திலே எனக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. நான் யாரை சூஸ் பண்ணுவேன்? சூஸ் பண்ணுற விஷயத்தில் கர்த்தருக்கு பிரியம் உண்டாகன்னு நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். அதான மனப்பாட வசனம். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய். அப்போ பிரியம் உண்டாகனா ப்ளீஸிங் காட். அந்த ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? ப்ளீஸ் பண்ணுறது. ப்ளீஸ் பண்ணுறதுனா என்ன? நான் என்ன செஞ்சாலும் என் மேலே கர்த்தர் உண்மையாகவே எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா? நீ இப்போ எடுத்தல முடிவு, நீ இப்போ செய்கிற இல்லை, உன் இருதயம் இருக்குல்ல, உன்னை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுப்பா. உனக்கு ஒரு தேர்வு வரும்பொழுது, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ எதை சூஸ் பண்ணுறதுங்கிறதுலே சொல்லிடுது, நீ கர்த்தரை ப்ளீஸ் பண்ணுறியா, ஆளுங்களை ப்ளீஸ் பண்ணுறியா? இங்கே கவனிக்கிறீங்களா? நம்ம நிறைய உறவுகளை எப்படி தெரியுமா தக்க வச்சுருக்குறோம்? அவங்கள ப்ளீஸ் பண்ணி தான். ஓப்பனாக சொன்னால் அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க, நேரடியாக சொன்னால் பேச மாட்டாங்க. நம்ம வழ குழன்னு எப்பயுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி தூபம் போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட பேசினா தான் அவங்க நம்மகிட்ட இருப்பாங்க. நேரடியாக உண்மையாக கேண்டிடாக இருந்தோம்னா உறவுகளை தக்க வைக்க முடியாது. நம்ம இங்கே இருக்கிற எல்லா நேரத்துலையும் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? உலகத்தில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தகவமைப்புகளை உருவாக்கி
ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு, ஆளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் சுபிட்சமாக பிரச்சனை இல்லாமல் வாழ விரும்புகிறோம். ஆனால் கர்த்தரை ப்ளீஸ் பண்ண ஆரம்பித்தா உங்களை சுற்றி நிறைய எதிரிகள் தான் இருப்பாங்க. உங்களை பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடக்கிற ஒவ்வொரு செயலும் யாரையோ ஒருத்தரை இடிக்கும், யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா, டிகிரியிலே பிஏ எம்பிஏ அப்படிலாம் இருக்குல்ல, ஆனால் பக்கா ஸ்கூலுக்கு போகாதவங்க கூட சமாளிஃபிகேஷன் ஒரு டிகிரி படிச்சிருப்போம். சரியா? யாரை எப்படி சமாளித்து எப்படி வாழ்ந்துக்கிறது, யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்ம கற்று வச்சுருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை வெறுத்து உலகத்தை வெறுத்து என்னை பின்பற்றி வரணும், அது கொஞ்சம் சிலுவை தான், அது கொஞ்சம் பாடு தான். நீ உன் புருஷனை திருப்திப்படுத்துறதுக்கே அப்படியே எல்லா வேஷமும் போட்டேன்னா ஆண்டவர் பக்கம் வரவே முடியாது. கட் அண்ட் ரைட்டாக சொல்ல தெரியணும், நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன், ஆனால் என் விசுவாசம் இது, என் நம்பிக்கை இது, நான் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு பாத்திரவானாய் செய்ய விரும்புகிறேன். எத்தனை பேர் நம்ம லைஃப்பில் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பவுல் கொலோசு சபைக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. என்ன ப்ரேயர் பண்ணுறாரு? உண்மையாகவே நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும், அவருடைய சித்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 10வது வசனத்தை இப்போ எல்லாம் தெளிவாக ஒரு முறை வாசிக்கலாம். 1:10, கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. சரி, இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிங்களா? மனப்பாட வசனம் தானே. இதில் முக்கியமான விஷயங்கள், ஒன்று சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து. சரிங்களா? நம்ம ஏற்கனவே இதை படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? குறிப்பாக அவங்கள குறித்து பார்க்கும்போது முதல்லேருந்தே படிக்கிற பொழுது அவங்க பலன் கொடுக்கிறவங்களாக இருக்கிறாங்கன்னு நம்ம 6வது வசனத்தில் படித்தோம். அவங்க தேர் ஃப்ரூட்ஃபுல் லைஃப் அப்படின்னு தான் படித்தோம். இப்போ திரும்ப வரும்போது சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து. ஃபஸ்ட்டு ஸ்டெப், நான் இயேசு பின்பற்றேன்னு சொன்னால் நான் என்ன வெறுத்து என்னுடைய ப்ரையாரிட்டியில் கர்த்தராக குடும்பம்னு பார்த்தா கர்த்தருக்கு முன்னில் வச்சு சிலுவை எடுத்துக்கிட்டு அவர் பின்னால் வந்தேன்னா நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு செயலிலும் நற்கிரிகள் இருக்கும், அது கனிகளாக இருக்கும். கனிகள் சொல்லப்போனால் அது கேரக்டரில் வெளிப்படும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நல்ல தெளிவான உணர்வோடு பாருங்கள். என் விசுவாசத்திற்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது, என் மனைவியிடத்திலிருந்து, என் கணவனிடத்திலிருந்து வருகிறது. நான் உண்மையாக நடக்கிறேன், கர்த்தருக்காக வாழ நினைக்கிறேன். பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நான் யாராக நடக்க மாட்டேன் தெரியுமா? பிசாச மாதிரி நடக்க மாட்டேன். நான் உத்தமமாக இருக்கிறேன், இந்த ஆள் என்னை விட மாட்டேங்கிறான்னு அங்கே நான் எகிரி குச்சி சத்தம் போட்டு சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு அசிங்கமாக பேசிட்டு நின்னா நான் யாரை வெளிப்படுத்துவேன்? ஸோ அப்போ இயேசுவானவரை ஒருத்தர் துன்பப்படுத்தினா விசுவாசத்தில் நின்னார்னா அவர் எப்படிப்பட்ட ரெஸ்பாண்ட் அவங்ககிட்ட கொடுப்பாரோ அது என்கிட்ட இருக்கும். அன்பினால் இருக்கும், உண்மையாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும், அதில் தாழ்மை இருக்கும், என்னுடைய கேரக்டரில் வெளிப்படும். என் பிரச்சனை நான் எப்படி கையாளுவேன்? எனக்கு ஒருத்தவங்க தீமை செஞ்சுருக்கிறாங்க, என் விசுவாசத்துக்கு எதிரடியாக நிற்கிறாங்க, நான் எப்படி தெரியுமா நடந்துப்பேன்? என்னுடைய செயலெல்லாம் கேரக்டரில் இருக்கும். ஆமாம், அவங்க செஞ்ச தப்பு, ஆனால் நான் உண்மையாக தான் இருப்பேன், நான் சரியாக தான் இருப்பேன், தாழ்மையாக தான் இருப்பேன். இதில் நான் என்ன பண்ண மாட்டேன்? என் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன், ஆத்திரத்தை வெளிப்படுத்த மாட்டேன், அசிங்கமான வார்த்தைகளை கொட்ட மாட்டேன், பின்னால் போய் பேச மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். என்னுடைய செயலெல்லாம் நற்கிரிகளாக இருக்கும், கனிகளாக இருக்கும். இது முதல் காரியம். ரெண்டாவது அதில் சொன்னார், தேவனை அறிகிற அறிவிலே. சரி, முன்னாடி படிக்கிறப்போ அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படுன்னு சொன்னோம். இதை விருத்தி அடைந்துன்னா என்ன? இன்க்ரீஸ்ன்னு சொன்னால், நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து இப்போ எத்தனை வயசு? நீங்கள் சொல்லுங்கள். நான் கர்த்தருக்கு பாத்திரவான நடக்கிறதுல ரொம்ப முக்கியமானது நேற்று இருந்தது போல் நான் இன்றைக்கி இல்லை.
நான் வளருகிறேன், புரிஞ்சிக்கிறேன், தெரிஞ்சிக்கிறேன், மாற்றிக்கிறேன். நான் அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைகிறேன். சிம்பிளஸ்டாக சொல்ல போனால் 2008 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 2008 இத்தனை வருஷம் பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கவனித்து பார்த்தா ஒரு 18 வருஷம் ஊழியத்தில் உள்ளே வந்து இந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பித்து நான் எவ்வளவு தூரம் விருத்தி அடைந்திருக்கிறேன். எத்தனை பேர் விருத்தி அடைந்திருக்கிறோம்? நம்ம நற்கணி கிளைகளாகிய கனிகளை தந்து விருத்தி அடைந்து, ரொம்ப முக்கியமாக பார்க்குறப்ப 3வது அவரை திருப்திப்படுத்தி அவருக்கு பாத்திரவனாய் நடக்கிறது. ஸோ இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒன் மோர் டைம் மீண்டுமா ரிவர்ஸில் போயிட்டு மத்தேயு 16வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16. இங்கே நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். 20வது வசனத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு என்ன பண்ண கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணார்? இப்போ கவனிக்கிறீங்களா? அந்த நம்ம இயேசுவானவருக்கு ஒரு வீடு இருக்குது. அவர் தான் அந்த குடும்ப தலைவர். அங்கே 12 பேர் கூட இருக்கிறாங்க. இந்த 12 பேரில் அவர் பிதாவுக்கு சித்தமானதை செய்ய, பிதாவை திருப்திப்படுத்த, பிதாவுக்கு பாத்திரமாய் நடக்க இயேசுவானவர் சொல்கிறாரு, நான் எங்கே போனோம்? எருசலேமுக்கு போகணும், பாடுகள் படணும், அங்கே கொலை உண்ணணும், நான் அடக்கம் பண்ண பண்ணணும், எந்திரிக்கணும். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்தில் நிற்கிறார், பேதுரு. அவர் என்ன சொன்னார்? பேதுரு அவரை தனி அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நடக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் மேலே அவனுக்கு என்னண்டு? பயங்கர அன்புங்க, ரொம்ப அன்பு பேதுருக்கு. இயேசுவே தயவு செய்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நானும் ஒத்துக்க மாட்டேன். எப்படி அது? நீங்கள் போய் சாகணுமா? நீங்கள் அப்படிலாம் நடக்கக்கூடாது. நமக்கு இங்கே ஒரு கூடாரத்தை போட்டுருங்க, மோசையை கொண்டு போட்டுருங்க, எலியா கொண்டு போட்டுருங்கன்னு சொன்னவர் இல்லை அவர். இங்கே ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நான் போய் அடி வாங்கணும்ப்பா, நான் போய் கஷ்டப்படணுப்பா, நான் போய் சிலுவைக்கு போகணும்பா, நடக்கவே கூடாது. சொல்லப்போனால் இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை சாதாரணமாக சொல்லிங்க. எப்படி சொல்லியிருப்பான்னு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இங்கே பார், இன்னொரு முறை எருசலேமுக்கு போகிறேன், அங்கே பாடுபட போகிறேன் சொன்னு வச்சுக்க, நானே அப்புறம் அவ்வளோதான், என்ன சொல்லுவேன்னு தெரியாது. சரியா? நம்ம வீட்டில் நம்மளை கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யலான்னா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை நீ. எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவை எப்படி விருத்தி அடைய விடாமல் பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஐடிஐ முடிச்சிருக்கிறார். ஐடிஐ முடிச்சுட்டு வெல்டர். அவர் சென்னை போர்ட் ட்ரஸ்ட்டில் அவருக்கு வேலை கிடச்சி. போர்ட் ட்ரஸ்ட்டில் வேலை அப்படின்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாலிபனாக இருக்கும்போதே அவருக்கு வேலை கிடச்சிருச்சு. ஸோ வேலைக்கு மெட்ராஸுக்கு போகணும் போது எங்கள் பாட்டி அழுதே என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீ வானாடா அங்கே போயிட்டுனா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, நான் என்ன பண்ணுவேன்? பாவம் அவர் அந்த வேலைக்கு போகல, வேலை கிடைக்கல, இங்கே இருந்தார். ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலைக்கு போனார். நான் போர்ட் ட்ரஸ்ட்டில் வேலை செய்கிற ஒருத்தரை, ஒரு 20 வருஷம் வேலை செஞ்ச ஒருத்தர் எனக்கு பாஸாக இருந்தார். அவர்கிட்ட போனேன். அவர் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டேன். நான் 2003 அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு 1,80,000 ரூபாய். என்ன வேலை செய்கிறீங்க? நான் வெல்டராக இருக்கிறேன்னார். எப்போ நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் அப்பா வயசு தான் அவருக்கு. அவர் சொன்னார், இந்த வயசில் தான் நான் வேலைக்கு போனேன். அப்போது எங்கள் அப்பா அந்த வேலைக்கு போயிருந்தாருன்னா 2003 எங்கள் அப்பா வாங்கியிருக்கிற சம்பளம் என்ன வந்திருக்கும்? இது எல்லாத்தையும் கெடுத்தது யார்? எதில்? பாசத்தில். நான் இது பொருள். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தருக்காக ஒரு தீர்மானம் பண்ணி நான் கர்த்தருக்கு பாத்திரமாக நடப்புன்னு முயற்சி பண்ணும்போது என்னை யாரோ ஒருத்தர் பிடிச்சி இழுத்துருப்பாங்க.
நான் உருப்பட முடியாதபடிக்கு யாரோ ஒருத்தர் என்னை புல் பேக் பண்ணியிருப்பாங்க. நான் அதை விட்டு கொடுத்ததனுடைய விளைவு கர்த்தருடைய திட்டமே நடந்திருக்காது. அவருக்கு பாத்திரமாக நான் நடந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க என் மேலே ரொம்ப கன்சர்னாக இருந்திருப்பாங்க, என் மேலே ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க, என் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்திருப்பாங்க. அவங்க சொல்கிறது அப்போ நன்மை மாதிரி தான் தெரியும். நீ ஏன்டா அந்த சர்ச்சுக்கு போகிறேன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க நல்ல விதத்திலலாம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த சர்ச்சுக்கு போகிறதுனால இதெல்லாம் எனக்கு வரும். நான் என்ன தீர்மானம் பண்ணுவேன்? அவர் சொன்னார், பேதுருவுடைய உள்ளத்தில் அன்பு இருக்குது. பேதுரு நினைக்கிறாரு எப்படி நீங்கள் கஷ்டப்படலான்னு. ஆனால் அவருக்கு என்ன கிடையாதுன்னா, தேவனுக்கு பாத்திரமாக நடக்கிறதுக்கு அழைக்கப்பட்டமா, என் மனசு சொல்கிறதுக்கு பாத்திரமாக இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டமா. இயேசுவானவர் சொன்னார், அப்பால போ, அப்படியே சொன்னார். பின்னாக போ. என்ன பண்ணார் பாருங்க, நீ எனக்கு இடரலாக இருக்கிறார், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? உங்கள் மேலே உங்களை நேசிக்கிறவங்கிட்ட பார்த்து நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷங்களுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறீங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் பாருங்க, அவர் 24 பாருங்க, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் யாராவது எனக்காக எதையாவது இழந்தீங்கன்னா 27 ஆன்சர் இஸ் தேர். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக தெளிவாக சொல்லிட்டார் சீஷர்களுக்கு. நீங்கள் என்னை எப்படி வெளிப்படுத்துறீங்களோ, நீங்கள் யாராயிருந்து வெளிப்படுத்துறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு உண்டு. நீ எனக்கு பாத்திரமாக நடந்தா பிதா கிட்ட நான் அறிக்கை பண்ணுவேன். நீ எனக்கு பாத்திரமாக நடந்தா நான் மகிமையோடு வரும்பொழுது உனக்கு மகிமை கொடுக்கப்படும். நீ நான் இல்லைன்னு சொல்லி உன் பொண்டாட்டிக்கு பாத்திரமாக நடந்தா, உன் புருஷனுக்கு பாத்திரமாக நடந்தா, உன் பிள்ளைங்களுக்கு பாத்திரமாக நடந்தா, நீ யார் சொல்கிறாங்களோ உன் மனசுபடி நடந்தா அதனுடைய பலன் வேறு. நீ என் பிள்ளை, நான் உன்னை ரத்தத்தை கொண்டு சம்பாதிச்சிருக்கிறேன், நான் உன்னை எனக்கு சுதந்திரவாளியை எடுத்துக்கிட்டேன். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? பங்கடைய வச்சிருக்கிறாரு. ஒளியிலிருந்து என்ன பண்ணியிருக்கு? என்ன இருளிலிருந்து ஒளியினுடைய அதுக்குள்ளே என்ன கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. நான் பாத்திரவானாக நடக்கணும். நான் பாத்திரவானமாக நடக்கணுமா? என்னை நான் வெறுக்கணும். என்னை சுற்றி இருக்கிற எதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. முதலாவது நான் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், அப்பொழுது இதெல்லாம் என்ன பண்ணப்படும்? ஆமாம், உண்மையாகவே நான் உலகம் முழுசும் ஆதாயப்படுத்தினாலும் என் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா எனக்கு லாபம் ஒன்றுமே இல்லை. ஸோ கர்த்தருக்கு பாத்திரமாக நடக்கணுமா? விசுவாச விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ். என்னை யாராவது கர்த்தர்கிட்ட நெருக்கி சேருவதற்கு தடையாக இருந்தால் அந்த உறவை தூக்கி போகிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். அது மனைவியாக இருக்கட்டும், அது கணவனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு பாத்திரமாக நடக்கிறதுக்கு யார் தடையாக இருந்தாலும் சரி, டெலிபரேட்லி ஐ வில் டேக் எ டெசிஷன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். அநேக நேரங்களில் நம்ம விரல் நம்ம கண்ணை குத்தும். நாம் ஒரு முயற்சி கர்த்தருக்காக இப்படி இருக்கலான்னா என் பின்னாலேருந்து 2 குரல் கேட்கும். ஃபஸ்ட் டைம் 1989 சாலுதான் பாஸ்ட்டு இந்தி தேசத்துக்கு புறப்படுறதுக்கு கிளம்பும்போது அவருடைய மகன், அவனுக்கு இப்போ 50 வயசு, கூப்பிட்டு 36 வருஷத்துக்கு முன்னாடி, நான் இந்த மாதிரி ஊழியத்துக்கு போகிறேன், உன் கூட என்னால் இருக்க முடியாது, இஸ் இட் ஓகே ஃபார் யூ அப்படி கேட்டார். அந்த மகன் சொன்ன வார்த்தை, நீங்கள் போங்க, எக்ஸாமுக்கு கூட்டின்னு போய் விட முடியாதுப்பா, ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விட முடியாது, திடீர்னு உனக்கு உடம்பு சரியில்லை பக்கத்தில் இருக்க முடியாது, இஸ் இட் ஓகே? ஓகே. 36 வருஷம் கழித்து சந்தோஷமாக இன்றைக்கி பாஸ்டர் அதை சொல்கிறார். ஊழியத்துக்காக புறப்பட்டு போனால் திடீர்னு ஃபோன் வரும், உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வரும். நல்ல நினைவு இருக்குது எனக்கு. நான் கொல்கத்தா ஏர்போர்ட்டில் இருக்கிறேன்.
எனக்கு ஃபோன் வருது, ஸ்டெஃபி மூச்சு விட சிரமப்படுறா, மூச்சு விட முடியல. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்கிட்ட கேட்ட விஷயம் இந்த ஹீட்ரு எப்படி வைக்கிறது காரில், ஏன்னா அவளுக்கு எப்படியாவது சுவாசத்தை கொண்டு வரணும். துடிக்கிறாங்க. காசிராஜா கட்டி பிடிச்சி பார்க்குறாரு, மாறி எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. எனக்கு செய்தி வருது. நான் சிம்பிள் ஒரே ஒரு ப்ரேயர், ஆண்டவரே நீங்கள் அங்கே பார்த்தீங்க, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். சரி, நாமும் யாரை முன்னிலைப்படுத்தும், எப்போ முன்னிலைப்படுத்தும்? உண்மையாகவே தே ஃபீல், அது விஜயாக இருக்கட்டும், ஸ்டெஃபியாக இருக்கட்டும், எங்களுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை, எங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடையாது, நாங்கள் சொல்கிறத கேட்குறதில்ல. ஐ நெவர் லிசன் டு தம். என் ஊழியத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தையும் என் மனைவி முடிவு பண்ண முடியாது, என் பிள்ளை முடிவு பண்ண முடியாது. தே நெவர் இன்டர்ஃபியர் இன் மை டெசிஷன்ஸ். ஏன் தெரியுங்களா? நான் ஒருத்தருக்கு பாத்திரவான நடக்க வந்திருக்கிறேன், ஒருத்தரை பிரியப்படுத்த வந்திருக்கிறேன், ஒருத்தருக்காக நற்கிழைகளை வெளிப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறேன், ஒருத்தரை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். 2008 வந்த ஸ்டீஃபன் இன்னைக்கு இல்லை. நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் எந்த விதத்திலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு என்னை தேவன் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். சேம் விசுவாசமாகட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும், நாம் உண்மையாகவே கர்த்தருக்கு பாத்திரவான நடப்புமா? நீங்கள் பாத்திரவான நடக்காததுக்கு இன்றைக்கி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். நீங்கள் இன்னும் உங்களை வெறுக்கலை, சிலுவை எடுக்கலை. யாராவது உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னா அவங்க தான் உங்களுக்கு. மனுஷங்களை திருப்திப்படுத்த பார்த்துட்டு இருக்கிறோம். ப்ளீஸ், கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் மனுஷனை திருப்திப்படுத்துகிற இடத்துல நின்னீங்கன்னா கர்த்தருக்கு பாத்திரவான நடக்கவே முடியாது. அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க, நோ. என் விசுவாசம் இது. நான் கர்த்தரை வெளிப்படுத்துறதுக்கு இப்படி தான் நிற்பேன். இந்த தீர்மானம் வரலன்னா உண்மையாகவே நம்ம மனுஷங்களுக்கு பாத்திரவான நடக்க ஆரம்பிச்சிருவோம். தயவு செய்து உங்களுடைய தீர்மானம், உங்கள் விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு உங்கள் தீர்மானம் என்ன? உங்கள் நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு உங்கள் தீர்மானம் என்ன? கனி கொடுக்கறதுக்கு உங்கள் தீர்மானம் என்ன? கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்வதுக்கு என்ன தீர்மானம்? என்ன செஞ்சுருக்கிறோம்? நான் செய்கிற எல்லாம் கர்த்தரை திருப்திப்படுத்துமா? சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்கள் போடுற காணிக்கை கர்த்தருக்கு திருப்தியாக இருக்குமா? சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு காணிக்கை கர்த்தருக்கு பிரியம் உண்டாக இருக்குமா? நீ பார்க்குற கணக்கு தெரியும், உலகத்துக்கு நீ செய்கிற செலவு தெரியும், நீ போகிற வழி தெரியும். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கணுன்னா உனக்கு அவ்வளவு கசக்குது. ஒன்று நேரம் சனிக்கிழமையில் வந்து கொஞ்ச நேரம் வந்து கர்த்தருக்காக செஞ்சுட்டு போ இல்லை. நாம் சொல்லிக்கலாம், நான் கர்த்தருக்கு பாத்திரவானா நடக்கிறேன். சும்மா நீங்களே உங்களை திருப்திப்படுத்திக்காதீங்க. இன்றைக்கி பவுல், கொலோஸ் சபை, விசுவாச சபை, பெத்தனி சபை, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கர்த்தர் ஒரு விஷயம் சொல்கிறார். நீ இன்னும் உன்னை வெறுக்கலை. இன்னும் ப்ரையாரிட்டி பண்ணும்போது கர்த்தர் உனக்கு முதலிடம் இல்லை, செகண்ட் தான் கர்த்தர். முதல்ல உன் குடும்பம் வந்துடுது. நான் ஆரம்பத்துலன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன், சண்டே காலையில் ஒருவேளை ஸ்டெஃபி செத்துட்டா நான் என்ன பண்ணியிருப்பேன்? அழகாக ஐஸ் பெட்டி வாங்கி உள்ளே மூடி வச்சுட்டு ஆராதனை நடத்திட்டு தான் பிறந்து சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும். நான் இதை இப்போ சொல்லலை, அன்னையிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ப்ரையாரிட்டி கர்த்தர். நான் பைத்தியக்காரன் இல்லை, மூடன் இல்லை. ஏன்னா எனக்கு இது ரொம்ப முக்கியம். அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு கர்த்தரை அழைச்சிக்கிட்டாள்னா நான் தெளிவாக இருக்கிறேன். நான் ரொம்ப பயங்கரமாக துக்கமாக சந்தோஷப்படுவேன். உண்மையவே கர்த்தருடைய வீட்டுக்கு போகிறதுக்கு என் பிள்ளை தகுதியாட்டார், சந்தோஷம், குட். நான் என்னுடைய அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி. நான் ஓலங்கள் கண்டு நான் என்ன பண்ண மாட்டேன், நான் நிச்சயமாக அலைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், ரொம்ப தைரியமாக இருப்பேன். இது என் விசுவாசம். அகெயின் அண்ட் அகெயின் டெல் யூ, என் ஆக்சிடெண்ட்டில் நான் பேசின வார்த்தை இன்னும் என்னுடைய பிக்சர் அப்படியே இருக்குது. விஜய்கிட்ட சொல்கிறேன், உடம்பு முழுக்க ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. விஜய் நல்லா இருக்கிறேன். ஐ ஸ்போக். பதட்டப்பட்டு கலங்கி அழுதுகிட்டலாம் பேசலை, நிதானமாக சொல்கிறேன் விஜய்கிட்ட, விஜய் நல்லா இருக்கிறேன், தலையில் அடிபட்டிருக்கு, நான் நல்லா எனக்கு நினைவு இருக்குது, ஒன்று புரிஞ்சுக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் இறந்துட்டேன்னா தைரியமாக இரு. நான் உன்னை பாதுகாக்கிறேன் இல்லை, கர்த்தர் தான் உன்னை பாதுகாப்பார். நீ தைரியமாக நான் செத்துட்டா கூட கவலைப்படாத, ஏன்னா நம்ம தேவன் நல்லவர்.
யாராவது ஆக்சிடெண்ட்டில் ரத்தம் ஒழுகும்போது பிரசங்கம் பண்ண நான் பண்ணுவேன். இதை என் குடும்பம் கேட்டிருக்கு, பார்த்துருக்குறாங்க. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், பல வருஷமாக சொல்லி கொடுத்துருக்குறேன். கர்த்தருக்கு பாத்திரவான என்ன இருக்கலாம் வாங்க. அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்துட வேண்டாம். அவர் எது கூப்பிட்டாரு? உங்களை யாராவது விசுவாசத்தில் பின்மாற்றத்தில் கொண்டு போக பார்த்தாங்கன்னா, என் பிள்ளை இன்னைக்கு ஒரு அவிசுவாசியை லவ் பண்ணிட்டான், என்ன பண்ணலாம்? எனக்கு அது பிள்ளையே கிடையாது, அவ்வளவுதான். நான் கர்த்தருக்கு பாத்திரவான நடப்பேன். என்ன பண்ணுறது பாஸ்டர்? நீங்கள் இங்கே தான் நம்ம விழுந்து கிடக்கிறோம். உறுதியாக நிற்கணும் கர்த்தருக்காக. விசுவாச சபையில் இங்கே வந்த 25 கிராமத்தில் கொஞ்சம் பேர் நாம் நிற்கலாம். யார் நிற்கிறது? இன்றைக்காவது தட்டி எழுப்பப்படுவோம். வாங்க கர்த்தருக்காக நிற்கலாம். கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ளப்பா, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து கேட்குறோம். எங்களோட பேசுகிறீங்க, உணர்த்துறீங்க, தீர்மானம் கூட எடுக்கிறோம். ஆனால் செயல்படுறதுல வரும்போது, ப்ரையாரிட்டி பண்ணும்பொழுது நாங்கள் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எங்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆண்டவரே, உங்களுக்கு பாத்திரமாய் நடக்கிறதுல பின்மாற்றத்தில் இருக்கிறோம். நான் நீதிக்கு, உண்மைக்கு, சத்தியத்திற்கு, கிறிஸ்துவுக்கு பாத்திரமாய் நடக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்பை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு அற்புதமான ஊழியத்தை கொடுத்துருக்குறீங்க, சபையை கொடுத்துருக்குறீங்க, சத்தியத்தை கொடுத்துருக்குறீங்க, எல்லா ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் அதை விரயமாக எடுத்து வீணாக்கி ஆண்டவரே போயிடாதபடிக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபையும் தயவும் எங்களை நடத்திட்டோம். நாங்கள் எதை இன்றைக்கி கேட்டோமோ அது ஒரு நல்ல தீர்மானத்தோடு எங்கள் இருதயத்தில் பதித்துக்கொள்ள உதவி செய்யுங்க. அவனுடைய மகிமை தொடர்ந்து ஆளுகை செய்ய தாழ்த்தி மீட்பர் பாதமணிந்து நன்றியோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்ம எல்லாரும் எழுந்து